எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து நீங்கள் கொடுத்த பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து படத்தை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு. குடும்பமாக பெண்களையும் வந்து தேட்டருக்கு வர வச்சுருக்கு. எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து பேப்பர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா கொடுத்துருந்தீங்க. எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இது பெண்களுக்கான படம், பெண்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் கழித்து பெண்களுக்காக ஒரு முற்போக்கான விஷயத்த ஒரு ஜாலியாக நகைச்சுவையோடு வந்து கலந்து சொல்லியிருக்காங்க. அவசியம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே நோட் பண்ணி எழுதியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கட்டாகுஸ்தி வந்து ஆக்சுவலாக கதையாக உருவாகிறதுக்கும் சரி, படமாக ஒரு பெரிய படமாக வந்து வெளியில் வர்றதுக்கும் சரி ஒரே காரணம் வந்து விஷ்ணு சார் தான். ஏன் ஒரே காரணம்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஸ்கிரிப்டாக நான் எழுதி வச்சுட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இல்லை. அவர்கிட்ட பேசும்போது ஒரு நாள் வந்து இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு ஒரு லைன் தான் சொன்னேன். அவர் தான் வந்து இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு இது நல்லா வரும், பண்ணுங்கள், இது அடுத்த படமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அதை பெரிய படமாகவும் பண்ணணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான பட்ஜெட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது வந்து அவருக்கு ராட்சசன், எஃப்ஐஆர் இதெல்லாம் ரிலீஸ் ஆகலை. அது நான் சொல்கிறது வந்து 2016-17 அந்த டைமில் தான் வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை வந்து ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சது. அப்போவே வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வேறு சர்க்கிளில் கேட்பாங்க, அவர் ஒத்துக்கிட்டார் அந்த படத்தை பண்ண அப்படின்னு. ஏன்னா வந்து இது எப்படி, இது வந்து ஆக்சுவலாக ஹீரோவை விட ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும், அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படிங்கும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியா, நிஜமாவா, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எப்போவுமே அவர் வந்து தன்னை நம்புவார். எப்படின்னா வந்து ஆக்சுவலாக இதை வந்து எனக்காக மாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். கதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கதைக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஒவ்வொரு சீன் முதற்கொண்டு, இந்த சீனில் வந்து தான் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா கூட அவர் ஓரமாக வந்து இருந்துட்டு சீன் நல்லா வரட்டும் அப்படின்னு தான் நினைப்பார். அதை நான் கூட வந்து பார்த்துருக்கேன். அதனால் இந்த கதையும் வந்து இந்த படமும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து படமாக பெரிய படமாக வரணும் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து இவங்க பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு கேமராமேன் சார், ரிச்சர்ட் சார்லேருந்து, ஜஸ்டின்லேருந்து, அன்பரி மாஸ்டர்லேருந்து, பிரசன்னாலேருந்து, உமேஷ் சார்லேருந்து எல்லாரையுமே பார்த்து பேசி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டாக வந்து நானும் அவரும் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து வேறு ஒரு கலரில் இருக்கணும், வேலன மந்திரா வெள்ளக்காரன், சிலுக்குவார்பட்டி சிங்கம், அது ரெண்டையும் தாண்டி வேற ஒரு கலரில் இந்த படம் அமையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆர்டிஸ்ட்டாக வந்து கருணா சார், முனிஷ்காந்த் சார், காளிவெங்கட் சார், ரெடின் சார், தேவராஜ் சார் எல்லாரையும் வந்து ப்ளேஸ் பண்ணோம். வந்திருக்கும் பத்திரிகையாளரான வணக்கம். ஹீரோ சாருக்கு, ஆக்டர் சாருக்கு, கேமராமேன் சாருக்கு, என்னோட நடித்த எல்லா நடிகருக்கு, இவங்களுக்கு பூரா பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹீரோயின் மேம் எல்லாரும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். படமாக நானும் என் ஒய்ஃபும் போய் பார்க்கும்போது சிரிப்பு சத்தம் இருந்தது. மேம் அந்த ஃபைட் பண்ணுவாங்க, அப்போ மட்டும் ஒரு உருமல் இருந்தது. திரும்பி பார்த்தேன், இது வெறும் படம் தான், படமா பாரு அப்படின்னு பார்க்குறேன். அப்படி அந்த அளவு ஒரு பெண்களுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயம்லாம் ரொம்ப இருந்தது, செல்லசாட்டாக இருந்தது. என்ன 2-3 நேரம் நிமித்தம் காரணமாகவும் படம் நிமித்துன்ற காரணமாகவும் சில காமெடியை கட் பண்ணிட்டாங்க. அதை யூடியூப்ல வந்து டிலேட்டட் சீனா போட்டாங்கல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, நடித்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அதாவது நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்கும், நமக்கு தெரியும் இது பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய காரணமும் சொல்லுவேன். இல்லை இது வந்து ப்ரொடியூசர் இந்த எக்யூப்மெண்ட் கொடுத்தா இந்த சீனை பெட்டராக எடுத்திருப்பேன், ஆர்டிஸ்ட் டைமுக்கு வந்திருந்தா அது பெட்டராக நடந்திருக்கும், அன்றைக்கி மழை வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மாதிரிலாம் எல்லா படத்துலையுமே அது இருக்கும். அந்த எண்ணம் இல்லாத ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டாகுஸ்திங்க. ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இந்த கிரியேட் பண்ண இமேஜஸ் வந்து திஸ் இஸ் வாட் வி இன்டெண்டட், அதுதான் அது வந்துச்சு. அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. அது கேமராமேன் மட்டும் பண்ணவே முடியாது, அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணணும், ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஐஸ்வர்யாலாம் எனக்காக வந்து
15 மினிட்ஸில் 2 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க கடைசி நாள். அதெல்லாம் இல்லைன்னா அந்த இமேஜஸை கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கட்டா குஸ்தி வந்து அதை திருப்பி பார்க்கும்போது இந்த படத்தை இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணணுமோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ், என்னோட ஆக்டர்ஸ், என்னோட டெக்னீஷியன், கோ டெக்னீஷியன்ஸ், என்னோட டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். சப்போர்ட் பண்ண ப்ளஸ் மீடியாஸ்க்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு நல்ல கேரக்டர் டைரக்டர் சார் கொடுத்தாரு. அடுத்து எங்களை எல்லாம் அழகாக காமிச்சார் சார், அவருக்கு நன்றி. உண்மையிலேயே அவங்களுடைய டைரக்டர் சாரும் டிஓபி சாரும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்கள் படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் விஷ்ணு சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு சின்ன கோயின்சிடன்ஸ் என்னென்னா, முண்டாசுப்பட்டியில் நடித்த டீம் அப்படியே நாங்கள் இருக்கோம். இதில் வந்து நான் தான் முண்டாசுப்பட்டியில் ஹீரோயினுக்கு அப்பா, இதில் ஹீரோயினுக்கு அப்பா, என் பொண்ணை தான் ஹீரோ பார்க்க வருவார், இதுலேயும் ஹீரோ என் பொண்ணை தான் பார்க்க வந்தார். அடுத்து எனக்கு தம்பியாக நடித்தது முனிஷ்காந்த் சார், அவர் தான் இதுலேயும் எனக்கு தம்பி. அடுத்து காளிவங்கர் சார் தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, இதுலேயும் அவர் தான் ஃப்ரெண்டு. ஒரு நல்ல ஒரு ட்ராவல் இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கொடுக்குறேன். எனவே இல்லை, எங்கள் எப்படி படம் எடுத்தாலும் எங்களுடைய சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 12 years of journey, 60+ movies. ஃபைனலாக ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஸ்டேஜில் மைக் பின்னாடி நிற்கிறேன் நான். எனக்கு இது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு தருணம். உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப செலக்டிவாக படம் எடுத்து ரொம்ப மெனக்கட்டு நடித்து ஒரு வாட்டி ரிவ்யூஸில் வந்து நம்மளை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, நம்ம கேரக்டரையாவது பேசியிருக்காங்களா நான் பார்க்கும்போது நிறைய ஏமாந்துருக்கேன். பட் ஃபைனலி ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸ்லையும் என்னை பற்றி எழுதின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீமுக்கு நன்றி. பெரிய தேங்க்ஸ் டைரக்டர்ஸ் தான், செல்லா சாருக்கு, அவர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டின சந்துரு அண்ட் பாரதி 2 பேருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ரிச்சர்ட் சார் ஃபர்ஸ்ட் டே சண்டை போட்டோம். But it worked out well. Thank you, sir. Special thanks to Vishnu Vishal sir and Aishima. Lovely. It was beautiful working with the team. And first time வந்து படத்தில் நீங்கள் எவ்வளோ சிரிப்போம் இதுவும் பார்க்குறீங்களோ அதை நான் வந்து ஒரு செட்லையும் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களால் தான் இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் இங்கே இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு விஷ்ணு விஷால் சார், அப்புறம் செல்லா சார், அப்புறம் ரவிதேஜா சார், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பிகாஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து விஷ்ணு சார் பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், செல்லா சார் அப்ரோச் பண்ணுறாரு, எல்லாமே வந்து டுவர்ஸ் இதோட நோக்கம் எல்லாமே வந்து அந்த அந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணுறது, பெருசாக பண்ணுறதை தாண்டி வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ஸோ செவன்த்தியாக இருக்கட்டும், துரையாக இருக்கட்டும், ஸோ ப்ரொடக்ஷன் சைடு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும்னா ஆனஸ்ட்டாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் செல்லா சார் பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த படத்தில் வந்து உள்ள காமெடி இருக்கும், அப்புறம் வந்து எமோஷன் இருக்கும். ஆனால் அதோட மீட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படி போனாலும் அதோட காமெடி ஃபிலிம் ஆயிரும். இதுக்குள்ளே நிறைய ஒரு கண்டென்ட் இருக்குது, முக்கியமான விஷயம். ஸோ அதோட பேலன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக இந்த எடிட்டர் பிரசன்னாக இருக்கட்டும், அப்புறம் பிரமோத் கேமராமேன் சாராக இருக்கட்டும், ரிச்சர்ட் பண்ண சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இதில் எல்லாத்தோட பங்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஐஸ்வர்யா பற்றி சொல்கிறதுக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் கூட சொல்ல நினச்சேன். அவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், எல்லா டைம்லையுமே அந்த என்ன ஸ்க்ரீனில் ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அடுத்து ஒன்று பண்ணணும்னு தோணும். சில சார் கூட ரொம்ப ஷார்ட் டைம், ஆனால் எனக்கு அந்த ஷார்ட் டைம் தாண்டதை தாண்டி வந்து அதில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரெஷராக ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த ப்ராஜெக்டாக எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. யாரும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சார். விஷ்ணு சார் ரொம்ப நன்றி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண. தனியாக ஆடியன்ஸாக சொல்கிறேன், படம் பார்க்கும்போது அப்படி இந்த ஈக்குவாலிட்டி பற்றி எல்லாம் பேசுவாங்க, பட் நடைமுறையில் எவ்வளோ பேர் அதை நீங்கள் பேசாமலே செஞ்சுட்டீங்க சார். தேங்க்ஸ் ஸோ மச் சார். அப்புறம் வந்து எனக்கு ஒருத்தர் தனித்தனி பேர் சொல்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு நடந்தது, ஆனால் எனக்கு படம் பேர் தெரியல. அவர் டீம் ஒர்க்கை பற்றி ஒரு இது சொல்லுவாங்க, டீம் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே மட்டும் இல்லை,
நீங்களும் சேர்ந்து தான் டீம்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை தான். கதைலாம் இல்லை, உண்மை நடந்த சம்பவம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எங்கேயுமே சரியாக போகல அந்த படம். அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு மதுரையே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்போ ஓகேவா, மதுரையிலேயே எங்கேயோ ஒரு மர்சலில் வந்து ஒரு தியேட்டரில் மட்டும் நல்லா ஓடிருக்கான் அந்த படம். அப்போ என்ன காரணம், அங்கே போய் இந்த டீம் உட்காந்து பார்த்தப்போ அந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு ரீலை மாற்றி போட்டிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ரீலத்துக்கு முன்னாடி போட்டு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு கிளைமேக்ஸில் போட்டிருக்காரு. படம் பிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரில் எல்லா தியேட்டர்லையும் ஓட்டி அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனிச்சுன்னு சொல்லுவாங்க. படம் பேர் எனக்கு மறந்துருச்சுங்க வரும்போது யோசிச்சதால. அந்த மாதிரி டீம் ஒர்க்குன்றது அவ்வளோ முக்கியம். அதுக்குள்ளே நீங்களும் இருக்கீங்க. இந்த படம் இப்படி நல்லா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி இந்த இடத்துல. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வருஷத்தில் செகண்ட் சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் இருக்குது, இப்போ வந்து கட்டா குஸ்தி. எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற விஷ்ணு சார், டைரக்டர் செல்லா சார், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட் யூ ஹவ் கிவன் Gata Gusti. From the day we have announced the title, I have been seeing very very positive reports about the film, and இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த டைம்ல கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி. My director Chella sir, all of the technicians here, Richard sir, Prasanna sir, Justin Prabhakaran sir, Anbaru masters, Brinda master, our costume designer Vinod, our makeup artist, my staff from the film, Pilu, Sanisha and Chini, who did my hair for the film. Gratitude to all of you, because like sir said earlier, Kali sir said earlier, it is a teamwork. இதில் ஒரு ஆள் அவரோட வேலை நல்லா பண்ணலைன்னா இந்த ஃபிலிம் இவ்வளோ என்ஜாயபிளாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஸோ அதுக்கு தேங்க்யூ. பட் மிகப்பெரிய தேங்க்யூ டு மை விஷ்ணு விஷால் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். நீங்கள் மட்டும் இந்த ஃபிலிம் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அவ்வளோ பண்ணுறதுக்கு இல்லை, ஹீரோயினுக்கு தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லனா இந்த ஃபிலிம் இங்கே இருக்காது, இந்த சக்ஸஸ் மீட் இங்கே இருக்காது. ஸோ big thank you to you and for giving me a very good working environment. இப்போ ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும் என்ன ஆகட்டும், for being a very very good friend, for inviting us all home and for everything. Thank you so much. Thank you to Ravi Teja sir also, and also to Uday sir, because Uday sir nama pre-release time la trailer launch event la he came and சில வார்த்தைகள் சொன்னார். இந்த சீன் அப்படி இருக்கு ஃபிலிம்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் இமோஷனலா இருக்கு. So அது coming from a person like Uday sir, it gave a lot of என்ன சொல்றது, okay film பார்த்து we can go and see at least once in the theater. அந்த மாதிரி there was ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வந்தது to the audience. So thank you to Uday sir for the kind words, and also for Red Giant Movies for distributing our film. And also the biggest thanks I should tell it is to my gold, my Tanga sir. He is the one who told me you should do this film. I was very worried, நான் பண்ணா கரெக்டா வருமா, அந்த ரெஸ்லிங் சீக்வன்சஸ் இருக்கு, நிறைய there's a lot of physical effort required. So he convinced me to do the film, and he has always been there with me as a real father nella my friends say. So like that, thank you so much for being there for me always, and thank you so much for the love. This year has been very very important for me. Ammu agatum, Gata Gusti agatum, Kumari agatum, Pungurili agatum, everything that has happened in this year has given me a confidence to go forward. இப்படியே முன்னே போட்டும் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் ஆகட்டும், கிடைக்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும், இட்ஸ் கோயிங் இன் த ரைட் வே. ஸோ அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் யூ ஹவ் கிவன். தேங்க்யூ. இந்த ஃபிலிம்க்கு ரெஸ்லிங் ஐ ஹேட் டு லேர்ன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை, அன்பரு மாஸ்டர் சொல்லி கொடுத்த சின்ன மூவ்ஸ் மட்டும்தான் தெரியும். என் அப்பா சொன்னாரா? என் அப்பா தான் சொல்லுவேன். இல்லை இல்லை, ஒன்லி ஃபார் தி ஃபிலிம். அது ஜெனடிக்ஸ். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு எல்லாம் படம் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிறேன். கரெக்ட் தானே? பிடிச்சது இல்லை? யூ ஆல் லைக் த ஃபிலிம் நோ? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.
நான் திருப்பி அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் ப்ரெஸ் நண்பர்கள் தான். அந்த மரியாதை எனக்கு என்றைக்குமே போகாது. திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு கமர்ஷியல் படம் கட்டா குஸ்தி, அதுக்குள்ளே ஒரு சின்ன கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து அப்படி ரசித்து ரிவ்யூஸ் கொடுத்து என்னோட ஆவரேஜ் ரிவ்யூ ரேட்டிங் வந்து 3.5 to 3.75. எனக்கு தெரிஞ்சு அது உங்கள் எல்லாருக்கும் தான் நான் கை தட்டணும். உண்மையாகவே சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நடிகனுக்கு வந்து ப்ரெஸ் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஏங்கிறது, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் சொல்லுவார், நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பார்க்கும்போது என் ப்ரெஸ் வந்து எப்போவுமே என் கூட ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ போலீஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேராது. ஸோ நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியும். அப்போ அது கரெக்டாக எடுத்துப்பாங்க, கரெக்டான ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்கிட்ட சொல்லி வளர்த்தாரு. ஸோ அவர் நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது அவர் அதே தான் சொன்னார், எப்போவுமே பத்திரிகை நண்பர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ. ஏன்னா உன்னோட பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீ அதை ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டேன்னா உன்னால் நல்லா டெவலப் ஆக முடியும், உன்னால் நல்லா வளர முடியும். இல்லை நான் வந்து அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சா நீ அங்கேயே தான் இருப்பேன். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே இதயத்தில் ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சது. ஏன்னா நான் நல்ல படங்கள் நடிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு தெரியும் என் படங்களுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ரிவ்யூஸ் எழுதுறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நான் ஏன் அந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ப்ரொடக்ஷனை ஆரம்பித்தேன். பிகினிங்கில் நான் வந்து ஜாலியாக கமர்ஷியலாக படங்கள் பண்ணோன்னு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இல்லை சினிமா மாறுது, கண்டென்ட்டுக்கு மாறுது, எல்லாமே கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் வந்து பெரிய ஹிட் ஆகுதுங்கும் போது தான் நான் வந்து டிசைட் பண்ணது FIR மாதிரி படங்கள். இப்போ கட்டா குஸ்தி வந்து ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு கண்டென்ட், FIR வந்து கண்டென்ட் கலந்த கமர்ஷியல். இனிமே வந்து அந்த கண்டென்ட்டுங்கிற வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதான் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் சொல்வேன் நான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மை லைஃப், செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மீ ஆஸ் அன் ஆக்டர். இது எல்லாமே காரணமே நான் நம்புகிற ப்ரெஸ் தான். திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் அதே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸோட செகண்ட் டே தேர்ட் டே கலெக்ஷன் வந்து டபுள் ட்ரிபிள் ஆச்சு. ஸோ திருப்பி நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது என்னன்னா, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரிவ்யூ படிச்சிருக்கேன், எல்லா ட்வீட்ஸ் படிச்சிருக்கேன், எல்லா ஃபீட்பேக் எடுத்திருக்கேன். குட்டு, பேடு, வெரி பேட், வெரி குட் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்க்ஸோட இந்த இதை ஆரம்பிச்சிடுறேன். சின்னதாக நான் பேசுவேன், இதுக்கப்புறம் ரொம்பலாம் கிடையாது. என்னோட டீம் ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் எல்லாமே எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டீம் ஒர்க் வந்து ஒரு சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் இந்த டீம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டீம். ஏன்னா காளி அண்ணா சொன்ன மாதிரி, ஜஸ்டின் சொன்ன மாதிரி, சின்னதாக கூட டைவர்ட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காமெடி படமாக மாறி இருக்கும், இல்லை ஒரு ரொம்ப சீரியஸான படமாக மாறி இருக்கும். அதோட பேலன்ஸ் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கொடுத்த இன்புட்ஸ், அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் இன்புட்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மெனக்கெட்டு அந்த அந்த ஃப்ளேவரை கெடுக்காமல் இருந்தாங்க. ரொம்ப இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளேவரை வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இண்டிவிஜுவலாக அவங்ககிட்ட தனியாக சொல்லிக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து அன்பரி மாஸ்டர். ஏன்னா நான் சார்பட்ட பரம்பரை படம் பார்த்துட்டு இந்த மாதிரி கலரில் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேணும் இந்த படத்துக்கு, அப்படி தான் ஆசைப்பட்டேன். நான் மாஸ்டருக்கு வந்து ஃபோன் அடித்து, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணலன்னா நான் இந்த படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். இன்னும் எப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை மாஸ்டர் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான், அதுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது, பட் ஸ்போர்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ஆத்தென்டிக்காக வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க ஓகே கதை கேட்குறோன்னு சொன்னாங்க. கதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உடனே ஓகேன்ட்டாங்க. அவங்க பயங்கர பிஸியாக இருந்தாங்க அந்த டைமில். பட் ஒரு நாள் கூட அவங்கனால எனக்கு டிலே வரல. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் அன்பரி மாஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது பார்க்கும்போது அப்படின்னு நிறைய ரிவ்யூஸில் படித்தேன் ஸ்போர்ட்ஸு. அதுக்கு காரணம் வந்து மாஸ்டர்ஸ் தான். நான் வந்து இந்த படம் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த தாட் ரொம்ப பிடிச்சது. ஆண் பெண் ஒன்றுங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சது. அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணோங்கிறது அந்த 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 கருத்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அண்ட் அதனால தான் நான் நடிக்கவும் ஒத்துக்கிட்டேன். ஸோ என் லைஃப்பில் நிறைய ட்ராவல் இருக்குது. நான் வந்து என்னோட ட்ரெய்லர் லான்ச் அப்போ சொன்னேன், அப்போது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்னன்னு. திருப்பியும் சொல்கிறேன், என் லைஃப்பில் முக்கியமான பெண்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுலே உலகத்தில் கஷ்டமான ஒரு வேலை.
ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது என்னோட அக்கா, இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணி நிற்கிறேன்னா அவங்க தான் காரணம். அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th, அதுக்கப்புறம் பிட்ஸ் பிளானியில் இன்ஜினியரிங், IIM பெங்களூரில் MBA, இன்னைக்கு JP Morgan உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பேங்க்ல வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலி டு டேக் மூவிஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட பையனோட அம்மா, அவங்களோட மிகப்பெரிய பங்கு இருக்கு என் லைஃப்ல நான் இங்கே நிற்கிறதுக்கு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ என் ஒய்ஃப் ஜுவாலா, இவங்க எல்லாரும் என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி உங்க எல்லார் லைஃப்ல, ஆண்களோட எல்லார் லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு உமன் இருப்பாங்க, பெரிய சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது முன்னாடி வச்சு ஒரு படம் பண்ணுங்கிறத நான் ஆசைப்பட்டேன். அதான் கட்டா குஸ்தி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எண்ணத்தோட நான் இந்த படம் பண்ணணும், அது வந்து சூப்பராக போய் சேர்ந்துருக்கு மக்களுக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து மதுரையில் பார்த்தேன், பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். நிறைய பெண்கள் வெளியே வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் என்னை வந்து தம்பி சூப்பராக எடுத்துருக்குப்பா எங்களுக்காக அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே இந்த மாதிரி எடுத்தது இல்லைப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் படிக்கும் போதும் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எப்படி இந்த படம் ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரு நல்ல படம் பண்ணோம் அவ்வளோதானே, அது எல்லாருக்கிட்ட போய் சேர்ந்தா சந்தோஷம் தானே. அது வழியாக ஏதோ ஒரு மாற்றம் நடந்தால் நல்லது தானே. நேற்று எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஃபோன் பண்ணாங்க, உமன் கிரிக்கெட்டர். அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க, உமனோட கரியர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு எப்படி வந்து ஆண்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் இன்னைக்கு இந்த இடத்துல ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த வருஷம் வந்து FIRக்கு அப்புறம் எனக்கு 2வது சக்ஸஸ். திருப்பி இதை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. இன்னைக்கு என் கையில் 9 படம் இருக்கு. அதுக்கு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி விஷ்ணு விஷால் ஆக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ப்ரொடியூசர் பேசுறதுக்கு ஒரு 2 வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்பீச்சை. ஒன்றும் இல்லை, நான் வந்து ப்ரொடியூசராக மாறின காரணமே விஷ்ணு விஷாலுங்கிற ஒரு ஆக்டருக்காக தான். அவனுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் வளரணும்னு ஆசைப்பட்டான். நிறைய விஷயங்கள் நடக்கல, நிறைய பேர் அதை நம்பல. சரி நம்மளே நம்ம மேலே பெட்டு கட்டுவோமேங்கிறதா விஷ்ணு விஷாலுங்கிற ப்ரொடியூசர் வந்து விஷ்ணு விஷாலுங்கிற ஆக்டருக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் இன்னைக்கு அது கரெக்டாக போயிட்டு இருக்குங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா FIRோட பிஸ்னஸ் இந்த படம் ஆல்ரெடி தாண்டிடுச்சு, 30 crores ப்ளஸ் தாண்ட போகுது. அண்ட் இன்னமும் நிறைய பிஸ்னஸ் அவென்யூஸ் இருக்கு. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்றேன்னா, எனக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால அந்த 9 படம் ட்ராப் ஆச்சு. இப்போ நான் பிஸ்னஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். 2 படம் தான் ஆயிருக்கு, இன்னமும் நான் ப்ரூவ் பண்ணோம் என்னோட ப்ரொடக்ஷன் எனக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு. அப்போதான் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி திங்கிங் வந்திருக்கும் எங்கேயாவது லைஃப்ல. நம்புங்க, உங்களை நம்புங்க, விட்டுறாதீங்க, ப்ரூவ் பண்ணுங்க. யாருமே உங்களை நம்பலாம், நீங்க நம்பி இறங்கி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி இருக்கு. நன்றி, தேங்க்யூ.